முக்கியமானது. அந்த காலத்திலிருந்து விடுவிக்கும் வல்லமை. அப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஆத்மாவையும் பிசாசு கப்பிட்டு போயிடும். அந்த ஆத்மாவை விடுவிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்மாவை சிங்கத்தின் வாயிலிருந்து விடுவிக்கிறவர். அப்போ நீங்கள் நானும் சாதாரணமாக இருந்தக்கூடாது. அந்த ஆத்மாவை விடுவிக்கும் வல்லமை ஆண்டவர் கொண்டு வரணும்னு நம்ம வேண்டிக்கணும். சங்கீதம் 34 வாசி. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். சங்கீதம் 34 என்ன சொல்றீங்க? எல்லா பயத்துக்கும் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. ஒரு பயம் இல்லை, ரெண்டு பயம் இல்லை, நிறைய பயம் இருக்குது. அந்த எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அப்போ 7:10 வாசிங்க. எல்லா உபத்திரவத்துக்கும் விடுவிக்கிறவர். 1-2 இல்லை, எல்லா உபத்திரவத்துக்கும். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து. எல்லா உபத்திரவம் நல்லா கவனிங்க. குடும்பத்தில் உபத்திரவம், வேலை செய்கிற இடத்துல உபத்திரவம், மனைவினால் உபத்திரவம், கணவனால் உபத்திரவம், பிள்ளைகளால் உபத்திரவம், அண்ணன் தம்பியால் உபத்திரவம். உபத்திரவத்துக்கு அளவே இல்லை. அப்போ பல விதங்களில் பல இடங்களில் பலர் மூலமாக உபத்திரவம் வந்துட்டு இருக்கும். அந்த உபத்திரவத்திலிருந்து தான் விடுவிக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், உபத்திரப்படணும். உபத்திரவத்தை அற்பமாக என்னால் தேவன் அவர். அப்போ உங்களை கத்த அற்புதம் இந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்குவார். அதே மாதிரி சங்கீதம் 18:43 வாசிங்க. சங்கீதம் 18:43. அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார். பார்த்தீங்களா, சண்டைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வீட்டில் சண்டை வருது, குடும்பத்தில் சண்டை வருது, கணவன் மனைவிக்கு சண்டை வருது. அந்த சண்டையிலிருந்து இந்த நாளில் உங்களை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 2 பேதுரு 2:9 சோதனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்து விடுவி ஆக்குவார். சோதனைக்கு விடுவிக்க, சோதனையிலிருந்தும் போராட்டங்களிலிருந்து தேவன் விடுதலை ஆக்குவார். அடுத்து யோபு 5ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 துன்பங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்குறார். யோபுல சொல்கிறாரு, துன்பங்களிலிருந்து, பலவிதமான துன்பம். இந்த துன்பங்கள் இருந்தாலும் யார் உங்களை விடுதலை ஆக்குவாங்க? யோபு 5:19 வாசிங்க. பைபிள் எடுக்க சீக்கிரம். 6 இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்கள் ஆக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உண்மை தொடாது. துன்பங்களிலிருந்து விடுதலாக்கிறவர் 19, 20, 21, 22 3 வசனங்கள் என்ன சொல்லுங்க? துன்பங்களிலிருந்து என்னை விடுவிக்கிறவர். அடுத்து சங்கீதம் 18:39 நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிடத்திலிருந்து நம்ம விடுதலாக்கிறார். சங்கீதம் 18:39 வாசி. கவனமாக காது கொடுத்து கேளுங்க. சங்கீதம் 18:39. எனக்கு விரோதமாக எழும்புறவர்களை கீழ்ப்படுத்தி என்னை விடுதலாக்கிறவர். பைபிளை கரெக்டாக எடுத்து வச்சுங்க. பைபிளை படித்து பழகுங்க. எந்த பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா பாஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு உங்களுக்கு பழக்கிறது தான் முடியும். அப்போ எனக்கு விரோதமாக எழும்புறவர் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு விரோதமாக எழும்புறவர்லேருந்து என்னை விடுவாக்குவார். அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், எனக்கு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும் ஆண்டு சொல்லியிருக்கிறாரா? அல்லேலூயா. அதுலேருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவர். அடுத்து வாசிங்க மத்தேயு 6:34 நிகழ்காலத்திலும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா கவலையிலிருந்து என்னை விடுதலாக்குவார். லூக்கா 6:34 நாளைக்காக கவலைப்படாதீருங்க. அந்த கவலையிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர் ஆண்டவர் தான். கவலையை நம்ம மேற்கொள்ள ரொம்ப கஷ்டம். நம்ம அறியாமலே கவலை. எனக்கெல்லாம் கவலை வந்துச்சுன்னா அப்படியே என்ன செய்கிறது, இடிஞ்சு போய் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் ஒன்றுமே பேச முடியாது. அப்போ என் மகன் கேட்பா, என்னப்பா அப்படி அமைதியாகிட்டீங்க? என் தவிர என்னை கவனிச்சிட்டே இருப்பாள். அவள் கேட்பா, ஏன் ரொம்ப அமைதியாகிட்டீங்க? ஒரு கவலை மனசில் வந்துச்சுன்னா அமைதி ஆயிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அந்த கவலையிலிருந்து யார் உன்னை விடுதலாக்குறது தெரியுமா? ஆண்டவர் ஒருவர் தான் விடுதலாக்குவார். அல்லேலூயா. ஆமாம். அதே மாதிரி ரோமர் 7:6 வாசிங்க. ரோமர் 7:6. ரோமர் 7:6. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டோம். நியாயப்பிரமாண கட்டுகளுக்கு நம்ம விடுதலாக்குவா. நியாயப்பிரமாண கட்டுகள் பயங்கரமானது. யூதர்கள்லாம் நியாயப்பிரமாணத்தில் மாட்டிட்டு தான் வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாண கட்டிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர்.
அல்லேலூயா. 10 கட்டளை இது மாதிரி நிறைய ஞாபகப்பிரமாணம் இருக்குது. அதெல்லாம் அதுக்கு அடிமையாக இருந்தோம்னா நம்ம தப்பிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, நியாயப்பிரமாண கட்டிலிருந்து நம்ம விடுவிக்கிறார். அல்லேலூயா. இந்த கமாண்ட்மெண்ட் அந்த கமாண்ட்மெண்ட் அந்த கட்டளை இந்த கட்டளை அடுக்கடுக்காக இருக்கும். ஆனால் அதெல்லாம் விடுவிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? யாத்திராம் 18:4 வாசிங்க. யாத்திராம் 18:4. யாத்திராம் 18:4. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி பார்வோனின் பட்டயத்துக்கு ஒன்று விடுவிக்கிறவர். பார்வோனின் பட்டயத்துக்கு பட்டய குத்து மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க. பட்டயத்தால் வெட்டுறத விட வெட்டி பயங்கரமான அந்த பட்டயம். அந்த பட்டயத்துக்கு சாத்தானுடைய பட்டயம், மனுஷனுடைய பட்டயம், வியாதி என்ற பட்டயம், இந்த பட்டயத்துக்கு ஒன்று விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அடுத்து எரேமியா 1:7 வாசிங்க. எரேமியா 1:7-8. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாய், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஆமென். அல்லேலூயா. மனிதர்களுக்கு பயப்படும் பயத்திலிருந்து உன்னை விடுதலாக்குறார். மனுஷர்களுக்கு நீ பயப்படாதமான, மனுஷர்களுக்கு பயப்படாது, மனுஷர்களுக்கு பயப்படுற பயத்திலிருந்து நான் உன்னை விடுதலாக்குவேன். இன்றைக்கி எத்தனை பேர் அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து பலவிதமான காரியத்தை தப்பு செய்கிறாங்க, பலவிதமாக வீணாக போகிறாங்க, எத்தனையோ காரியங்கள் கெட்டு போகிறாங்க. மனுஷர்களுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும், தேவனுக்கு பயப்படுற பயம் நீதியை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தை கொண்டு வரும். மனுஷனுக்கு பயப்பட்டால் கண்ணியை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. இன்றைக்கி கடவுளுக்கு பயப்படுறது இல்லை, மனுஷனுக்கு தான் பயப்படுறாங்க எல்லோரும். கடவுளுக்கு பயப்படுறதே இல்லை. நல்லா கவனிங்க, கடவுளுக்கு பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் தான் அவனை விடுவிக்கிறவர். அடுத்து வாசிங்க லூக்கா 10:19. லூக்கா 10:19. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2:14-15. மரண பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர். மரண பயத்திலிருந்து. அல்லேலூயா. ஆமாம், மரணத்தின் அதிபதியாக பிசாசை அவர் மேற்கொள்கிறார். அப்போ மரண பயத்திலிருந்து என்னை விடுவிப்பார். மரண பயத்திலிருந்து. கடைசியாக 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா. வரப்போகிற கோபாக்கிலிருந்து உன்னை விடுவிப்பார். கைத்தெடுங்க வச்சாமா. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? கோபாக்கிலிருந்து விடுவிக்கிறவர், மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறவர், மனுஷருக்கு பயப்படும் பயத்திலிருந்து விடுவிக்கிறவர், பட்டயத்திலிருந்து விடுவிக்கிறவர், நியாயபரமான கட்டிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. எல்லா கவலைகள், வருங்கால கவலை, கடந்த கால கவலை, அந்த கவலையிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களிருந்து நம்ம விடுவிக்கிறவர். சங்கீதம் 18:9. துன்பங்களிலிருந்து நம்ம விடுவிக்கிறவர். யோபுல சோதனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து அவனை விடுவிக்கிறவர். 2 பேதுருல சண்டையிலிருந்து விடுவிக்கிறவர். கண்ணிகளிலும் கொள்ளை நோயிலிருந்து உன்னை விடுவிக்கிறவர். கொரோனா மாதிரி நிறைய கொள்ளை நோயிலிருந்து நம்ம விடுவிக்கிறவர். எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கிறவர். என் ஆத்மாவை அழிவுக்கு விலைக்கு விடுவிக்கிறவர். அந்தகார வல்லமையிலிருந்து என்னை விடுவிக்கிறவர். 15 விதமான விடுதலை தேவனுக்கு தர்றார். இன்றைக்கி அந்த விடுதலை நமக்கு இருக்குதா? அந்த விடுதலை எல்லாமே நம்ம விடுதலை விடுதலை சொல்லிட்டு இருக்கிறோமா? எல்லாம் ஏசி நில்லுங்க, எல்லாம் சீக்கிரம்.